வணக்கம். உங்கள் ராஜ்குமார். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இப்போ ரிசீவ் ஆகிருக்கும் எல்லாருக்குமே. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னால், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு அந்த காலேஜோட ஃபெசிலிட்டிஸை தயவு செஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா இது ஃபஸ்ட் ரவுண்டோ செகண்ட் ரவுண்டோ கிடையாது, தேர்ட் ரவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்லேயுமே மேக்ஸிமம் ஆஃப் தி நைஸ் பெர்ஃபார்மிங் காலேஜஸ், நல்ல காலேஜஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கும். தேர்ட் ரவுண்டு கொடுக்கறதுனால நீங்கள் அவசியம் அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காங்களா, பிஹெச்டி முடிச்சிருக்காங்களா, அப்புறமா ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட், அந்த காலேஜில் ட்ரைனிங் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் இயரில் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க, செகண்ட் இயரில் எப்படி கொடுக்குறாங்க, தேர்ட் இயரில் இன்டர்ன்ஷிப் எதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, ஃபோர்த் இயரில் பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரி கம்பெனிஸில் வாங்கி தர்றாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த 2 நாள் டைம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கண்டிப்பாக நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்க காலேஜஸில் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணுங்கிறத முன்னாடியே ப்ரியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் கொடுங்க. நீங்கள் ஒருவேளை அப்வர்ட் கொடுக்குறீங்கன்னாலும் அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுவேன். அப்வர்ட் கொடுக்குறவங்களுக்கு, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆல்ரெடி இருந்த காலேஜஸில் 1-2 சீட் இருக்க காலேஜஸ்லேயே நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அங்கேயும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த காலேஜை பற்றி ஒரு தரோ செக் இல்லாமல் நீங்கள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டாம். ஏன்னா டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இந்த 2 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் யூ ஹவ் டு ரிப்போர்ட் டு தட் காலேஜ். ரிப்போர்ட் பண்ணி நம்ம வேறு எதுவும் மாற்ற முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரவுண்டு 1லேயோ ரவுண்டு 2லேயோ ஏதோ இன்னொரு சாய்ஸ் இருக்குது, அடுத்த ரவுண்டுக்கு போகலான்னு. இதிலிருந்து அடுத்த ரவுண்ட் போக முடியாது. இதிலிருந்து போகிறது ஒன்லி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போகிறது வேஸ்ட்டு. ஏன் வேஸ்ட்னா, எல்லா சீட்டுமே முடிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு 134 கட் ஆஃப் எடுத்துகிட்டு உங்களுக்கு நீங்கள் எடுத்த காலேஜ் பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னால், நீங்கள் சப்ளிமெண்ட்ரி போனீங்கன்னா 130, 120, 110, 80, 90 இவங்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உள்ள சீட்டு தான் சப்ளிமெண்ட்ரியில் இருக்க போகுது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதோ அதில் எப்படி சிறந்ததாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அது சிறந்ததாக இல்லை அப்படின்னால் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டில், ஒரு நல்ல காலேஜில், வேறு நல்ல காலேஜில் நிறைய காலேஜஸ் இருக்குது, அங்கே மேனேஜ்மெண்ட் சீட்டில் அதே கவுன்சிலிங்கை ஒத்தி உள்ள ஃபீஸை போய் பாருங்கள். சரி, அப்படி வேணால் பாருங்கள். ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், அது ட்ரிபிள்இயோ மெக்கானிக்கலோ அந்த காலேஜஸில் கம்மியான ஃபீஸில் டொனேஷன் இல்லாமல் போய் பாருங்கள். தட் இஸ் த குட் வே. இஃப் யூ ஆர் நாட், உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தகரமான டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கலனாலும் சரி, உங்களுக்கு கிடச்சிருக்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை போய் செக் பண்ணி பார்த்து அந்த காலேஜ் நல்லா இல்லைனாலும் சரி, செக் பண்ணி பார்த்து நல்லா இல்லைனா ஒரு அப்வோர்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? இது 2 நடந்தாலுமே நீங்கள் நல்லா யோசித்து ஒரு முடிவெடுங்க. பிகாஸ் இட் இஸ் 4 இயர்ஸ் லைஃப். ஏன்னா நம்ம ஒன்ஸ் இந்த டெசிஷனை மேட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளால் மாற்ற முடியாது. தேங்க்யூ. உங்கள் ராஜ்குமார்.